இந்த வெற்றிக்குரிய எதுக்குன்னு வீடியோவில் பார்க்கலாம். டே 7 ஆஃப் குளிர்கால கடின சவால். இன்னைக்கு எந்திரிச்ச டைம் 4:40. ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரேயருக்கு பள்ளிக்கு போயாச்சு. பள்ளியில் போயிட்டு கொஞ்ச நேரம் திக்கர் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு ப்ரேயரை முடிச்சாச்சு. ப்ரேயரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் ப்ரீ ஒர்க் அவுட் தான் எடுத்தேன். எடுத்துட்டு தாத்தாவோட ஒரு ரேஸை போட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு தான் போகிறோம். ஜிம்மில் இன்றைக்கி நமக்கு கால் ஒர்க் அவுட்டு. ஸ்குவாட்டு தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டாக போட்டேன். ஆனால் அதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி இன்னொரு போட்டு பார்த்தேன். அப்பவும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் நண்பர்களை கண்டுபிடிச்சேன். இந்த ஷூவில் தான் ஏதோ பிரச்சனை. ஷூ தூக்கி ஓரமாக போட்டு லஞ்சஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சஸை முடிச்சுட்டு காஃப் ரைசஸ் இதோட லெக் ஒர்க் அவுட் ஒன்று கட்டம். அப்புறம் அவுட்டோர் ட்ரைனிங் செஷனுக்கு லொக்கேஷன் ஏதாவது மாட்டாதான்னு சொல்லி தேடிட்டே போயிட்டு இருந்தேன். ஒரு இடம் மாற்றாப்பில் இருந்துச்சு. சரி வண்டி நிப்பாட்டிட்டு இறங்கி வந்து பார்த்தா ஆத்தாங்கிற சரியான லொக்கேஷன். சரி இந்த படியிலே எனக்கு ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் போட்டலானே ஸ்குவாட் ஜம்ப் தான் போட்டேன். அப்புறம் காஃப்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்கிப்பிங்கு, அப்புறமா ஒரு கிராஸ் ஓவர், அப்புறம் ஒரு கிராஸ் ஓவர் டவுனு, அப்புறம் ஸ்கில்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்கிப்பிங். நம்ம சேலஞ்ச் ஆரம்பிச்சு இதோட 7வது நாள் ஆகுது. இது செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு வெற்றிக்குள்ள போட்டாச்சு. அப்புறம் ஒரு ஓரமாக உட்காந்து 3 நிமிஷம் மெடிடேட் பண்ணிட்டு கடும் மலைக்கு மத்தியிலையும் கோல்டு ஷவரை வெற்றிகரமாக போட்டாச்சு. சாப்பிட்றதுக்கு வீட்டில் சேமியா பண்ணியிருந்தாங்க. அதில் ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குன்னு கொஞ்சம் முட்டையை போட்டு நான் ஒரு டிஷ்ஷை பண்ணேன். எப்படி இருக்குன்னு ரியாக்ஷனை பாருங்கள். உப்பு மட்டும் ஒரு 4 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. மற்றபடி எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. நாளைக்கு பார்ப்போம்ல.